வெயிலாயி, நான் இப்போது கூறும் ரகசிய மந்திர சொற்களை உள்வாங்கிக் கொண்டு உன் காலடியில் உறையும் என் உயிர் பாக செய்யுளே எனக்கு காட்டு. ஐயா, உங்க ஊர்ல வெயிலாயி அம்மன் கோயிலை தாண்டும் போது தரையில என்னமோ பளிச்சுன்னு மின்னுச்சு. அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தேன். பார்த்தா அது வைரக்கல்லு. இந்தாங்க. இது 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 யாருன்னு தெரியலீங்க. இது அம்மனுடைய அட்டிகையில் இருந்த வைரக்கல்லியா? எஜமானே, மாந்திரிக ஆவியான என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன? மாந்திரீக ஆவியே, நீ உத்தமபுரம் சென்று ராமமூர்த்தியிடம் நான் கொடுத்த வைரக்கல்லில் அம்மன் உருவில் தோன்றி திருவிழாவில் குற்றம் நடந்ததென்று கூறி கோயிலை இழுத்து மூடச் சொல். ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். அடுத்து உத்தமபுரம் வெயிலாயி அம்மன் சன்னதியில் குடிகொண்டு அம்மனைப் போல் நடமாடி ஊர் மக்களை அச்சப்படுத்து. விதிக்கப்பட்ட எல்லைக்குள் யார் நுழைந்தாலும் அவர்களை கொன்றுவிடு. போ. ஆகட்டும் எஜமான், அவ்வாறே செய்கிறேன். தாத்தா, இப்ப நம்ம பார்த்தது அம்மன் இல்ல, அந்த லீ உருவாக்கி அனுப்பியிருக்கிற பேயே தான். என்ன சொல்ற மூசா? நாம இங்க வர்றது லீக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அம்மன் கிட்ட வந்து தன் உயிரோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க வர நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அம்மன் முடியாதுன்னு சொல்லவும் மோத தயாரான லீய அம்மன் அடிச்சு அனுப்பிருச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்த லீ அம்மனோட அட்டிகை கல்லுன்னு ஒரு கல்ல தலைவர் ராமமூர்த்தி கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு அந்த கல் மூலமா அம்மனை போலவே பேசி கோவில பூட்ட வச்சு அந்த பேயையே அம்மன் மாதிரி காவலுக்கு வச்சுட்டான். வைரக்கல் மூலமா பேசின பேய அம்மன்னு நம்பி அவ சொன்னபடியே அப்பாவி ஜனங்களும் கோவில பூட்டி காவலுக்கும் நிக்கிறாங்களே. இப்ப நாம அவங்க காவலை மீறி உள்ள போக முடியாது தாத்தா. இந்த மண்ணோட ஆதார சக்திய மக்கள் சாமி மேல வச்சிருக்கிற தளராத நம்பிக்கை தான். அதையே தன்னோட தீய செயல்களுக்கு லீ பயன்படுத்துறானா? அவனோட அழிவு காலம் வெகு தூரத்துல இல்ல. அதுக்கு தானே நாம அவனோட உயிரோட பாகங்களை தேடி வந்திருக்கோம். தேடி வந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க கோயிலுக்குள்ள போகணுமே மூசா. ஒருங்க தாத்தா, வைரத்தால தான் இருக்கணும். எந்த தெய்வ நம்பிக்கையில ஜனங்க கோவில மூடுனாங்களோ அதே ஜனங்களை அதே தெய்வ நம்பிக்கை மூலமா கோயிலை திறக்க வைக்கிறேன். அம்மா தாயே, அங்காள பரமேஸ்வரி, என் பேர குழந்தைங்க என் கூட வந்து ஒரு நாளாவது தங்க மாட்டாங்களான்னு எவ்வளவோ ஏங்கி இருந்தேன். உங்ககிட்ட வந்து எத்தனையோ தடவை முறையிட்டு இருக்கேன். என் வேண்டுதலுக்கு இறங்கி மனசு இறங்கி அவங்கள அனுப்புறதுக்கு உனக்கு இந்த சந்தர்ப்பம் தான் கிடைச்சதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்கள திருப்பி அனுப்ப மனசு இல்லாம நான் ஒரு தனி மனுஷியா அவங்கள எப்படி கட்டி காப்பாத்த போறேன்? வந்த மாதிரியே அவங்களை திருப்பி அனுப்புற வரைக்கும் நீதாமா எனக்கு துணை இருக்கணும். இதோ பாருங்கம்மா, இந்த பௌர்ணமி முடியற வரைக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு
தினம் வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. சரிங்க, கண்டிப்பா தினம் வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போறேன். நல்லது. வரேங்க. வாங்க. நான் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன், நீங்க எல்லாம் போய் விளையாடிட்டு வாங்க. போங்க. சரி பாட்டி, வாங்க போலாம். ஜாக்கிரதை. ஏன் கௌரி, என்ன விளையாடலாம்? ஐஸ் பாய் விளையாடலாமா? சரி, யார் கேட்சரு? நீதான். எனது நானா? ஆமாண்டா, நீதான் கண்டுபிடிக்கணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். எல்லாரும் தனித்தனியா ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம சந்தியாவை மட்டும் குளத்துல தள்ளி விட்டுற வேண்டியதுதான். பழிய அந்த பைத்தியத்து மேல போற்ற வேண்டியதுதான். டேய், என்னடா யோசிக்கிற? நத்திங். நீங்களா போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் ஜூட்டன் சொல்லத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வா வா வா. ட்ரிங் 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 ட்ரிங். ஏய் குண்டம்மா, உன்னை எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டி. ஒளிஞ்சுக்கிறியா நீ? இந்த பக்கம் தான். எங்க போச்சு இந்த குண்டம்மா? ஏய், நீ நல்ல சேஃப் பிளேஸ்ல ஒளிஞ்சிட்டு இருக்கியா? என்னோட பிளான சக்சஸ் பண்ணனும்னா உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எங்க போனா இவ? எங்க போச்சு இந்த லூசுங்க? கொடுக்க மாட்டேன், போடா. கன்ஃபார்மா இது நம்ம கிரவுண்ட்ல பார்த்த பைத்தியம் தான். எப்படி நல்ல பொம்பளை மாதிரி அப்படியே பூ கட்டிட்டு இருக்கு. எப்படி? ஒரே குழப்பமா இருக்கே. அதுக்கிட்டே போய் கேட்டு பார்த்துடலாம். கேட்போம். ஹலோ, டபுள் ஆக்டிங் லேடி. என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையேப்பா. யார் நீ? ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதா? தெரியலையேப்பா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் யாருன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்படி என்னப்பா இங்க நடக்குது? உனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாதா? எதுவும் தெரியாதுப்பா. இது நாங்க நம்பணுமாக்கோம். பாக்கியத்துக்கிட்ட குண்டு பையன் என்ன பேசுறான்? நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. சத்தியமா தெரியாது. நடிக்காதீங்க. நேத்து பைத்தியமா நடிச்சு என்கிட்ட பால புடிங்கி ராவடி பண்ணீங்கல்ல. பாக்கியம், உட்கார் உட்கார். தம்பி உங்ககிட்ட என்ன கேக்குறான்? தம்பி நேத்து என்ன பைத்தியமா பார்த்தானா? அங்கிள், இவங்க பைத்தியம் தான் அங்கிள். நான் பார்த்தேன் அங்கிள். தம்பி, நீ வேற யாரையாவது பார்த்திருப்ப? அங்கிள், நான் இவங்கள தான் பார்த்தேன். இவங்க பைத்தியம் 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 அங்கிள். தம்பி, இந்த உலகத்துல எல்லாருமே பைத்தியம்தான். சில பேர் பண பைத்தியம், சில பேர் பக்தி பைத்தியம், சில பேர் புகழ் பைத்தியம், சில பேர் சொத்து பைத்தியம், சில பேர் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்போ எனக்கு பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. சபர், இந்த பேச்சை இத்தோட விட்டுட்டு நீ போய் விளையாடு. போ போப்பா. நாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த ஆளியே நம்மள அனுப்புறதுலயே குறியா இருக்கான். கண்டுபிடிக்கணும். பாக்கியம், யார் எது உங்ககிட்ட கேட்டாலும் நீ பதில் பேசாத. சீக்கிரமா பூவை கட்டிக்கிட்டு வா, அம்மனுக்கு சாத்தணும். சரிங்க. பாலு
நம்மள கண்டுபிடிக்கிறதா சொன்னா கடைசியில அவனை நாம கண்டுபிடிக்க வேண்டியதா போச்சு. ச்சே, இந்த குண்டை எங்க தான் போனானோ? அதோ வரான் பாரு குண்டை. வா, இதோ வரான் பாரு. டேய் குண்டா, எங்கடா போன? மர்மத்தை கண்டுபிடிக்க போ. என்ன மர்மமா? தெரியாது? அன்னைக்கு ஒரு பைத்தியம் நம்ம கிட்ட பால் குடு அராஜகம் பண்ணுச்சு. அதே பைத்தியம் எங்க கோயில்ல உட்கார்ந்து நல்ல பொண்ணு மாதிரி பூ கட்டிட்டு இருக்குடா. நிஜமாவா? டேய், அது எப்படிடா ஒரே நாள்ல பைத்தியம் தெரியும்? அதான் எனக்கும் தெரியலையே. ஏய், நீ வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து சும்மா பைத்தியம்னு சொல்லிருக்க. நம்ப மாட்டீங்களே? இந்த இந்த பால் சொன்ன நம்ப மாட்டீங்களே? கண்ணால பார்த்தா நீங்க நம்புவீங்கல்ல? வாங்க வாங்க, அங்க அந்த பொம்பளை உட்கார்ந்துட்டு இருக்கு, வந்து பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு எல்லாமே. வாங்க. எங்கடா எங்கடா பார்த்த? అక్కడ చూడు. இப்போ தெரியுதா இந்த கிரேட் பாலு சொன்னது உண்மைன்ட்டு? ஆமாண்டா, அதே பைத்தியம் தான்டா. எப்படிடா இதெல்லாம்? வேஷம் போட்டிருக்கு. கேக்குறான் பாரு கேள்வி. எனக்கே தெரியல, அப்புறம் எப்படி நான் உனக்கு சொல்றது? டேய், ஒண்ணு பண்ணலாமா? அந்த பைத்தியத்தை கிட்ட போய் பேசி பார்க்கலாமா? நோ யூஸ். எல்லாம் பேசி பார்த்தாச்சு. கூட இந்த பூசாரி வேற பேசவே விட மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் துரத்தி அடிச்சுட்டே இருக்காரு. ஏண்டா? தெரியலையே, துரத்தி அடிச்சுட்டே இருக்காரு அந்த ஆளு. கண்ணுங்களா, குழந்தைங்களா, நேரமாவது பாருங்க. எல்லாம் விளையாண்டதெல்லாம் போதும், வாங்க. இந்த ஓல்டு உமனோட ரொம்ப டார்ச்சரியா. ஹலோ, அது எங்க பாட்டி. சரியா, கொஞ்சம் மரியாதையோட பேசு. ஓகேப்பா. உங்க பூட்டி சாரி பாட்டி கூப்பிடுறாங்க, போலாமா? இங்க பாரு, இந்த பைத்தியத்தோட மேட்டர்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாயை திறக்க கூடாது. சரி, வாங்க போலாம். போலாம். என்ன கௌரி, தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு கோயில்ல குணமாகி ஒரு பைத்தியம் உட்காந்து பூ கட்டிட்டு இருந்ததுல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் அந்த கோயில டிஸ்கஸ் பண்ணியாச்சுல, அப்புறம் எதுக்கு அத பத்தி பேச்சு? இல்ல சந்தியா, நாம இந்த ஊரை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. முதல்ல நம்ம எல்லாரையும் பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த அந்த கயல்விழி ஒரு மர்மம். கயல்விழி தான் வீட்டை காட்டினான்னு பாட்டிக்கிட்ட சொன்னப்போ பாட்டி பயந்தாங்க. அதே மாதிரி சந்தியா தூங்கும் போது அந்த கயல்விழி ஜன்னல் வழியா வந்து பயமுறுத்தி இருக்கா. அப்புறம் எல்லாருமே குருக்கள் உள்பட பாட்டி கிட்ட இவங்க ஏன் இங்க வந்தாங்கன்ற மாதிரியே பேசுறாங்க. கடைசியா அந்த பைத்தியம், இந்த ஊர்ல ஏதோ மர்மம் இருக்கு. காட்டுக்கு போன விஷயம் கூட இப்படிதான் ஆரம்பிச்சது. இந்த ஊர்ல எந்த மர்மம் இருந்தாலும் நாம அதை ஆராய வேணாம். இந்த லீவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பலாம். டேய் கௌதம், நீ எப்படா இப்படி மாறின? எதையாவது பார்த்து பயந்துட்டியா நீ? யாரு, நானா? பயம்னா என்னடா பாலு? ஆஹா, பயம்னா என்னன்னு கேக்குற? டேய், உனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. எப்படா இதெல்லாம்? டேய், நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க நீயும் தான் உதவி செய்யணும். ஆமா, இந்த அம்மா பெரிய சிஐடி சகுந்தலா கண்டுபிடிச்சு கிழிச்சிருவாங்க. யாரு என்ன செய்யறாங்கிறது முக்கியம் இல்ல, நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். ஆஹா, எல்லாரும் ஒத்துமையா இருக்குன்னு சொல்றா. இதையே பயன்படுத்தி எல்லாருக்குமா சேர்த்து ஒரு ஆப்பு வச்சிட வேண்டியதான். வைக்கிறேன். டேய் பாலு, என்னடா நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு சொன்ன உடனே பலமா திங்க் பண்ணிட்டு இருக்க? இல்ல, நம்ம கூட்டணில எப்படி இருக்குன்னு பாக்கும்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் யூனிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம எல்லாருமா சேர்ந்து மர்மத்தை கண்டுபிடிப்போம். சரிப்பா, நீங்க 3 பேர் ஒன்னா சொல்லும்போது நான் மட்டும் இதுக்கு வேணான்னு சொல்லணும். நாம எல்லாரும் சேர்ந்து அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறோம். ஓகே 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 ஓகே. பிள்ளைங்களா, வாங்க சாப்பிட. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மீட்டிங் எக்காரணத்து கொண்டோ பாட்டியோட காதுக்கு போகவே கூடாது. ஓகேவா? சரி, வாங்க போலாம். ஹலோ, அதுக்கெல்லாம் ஓகே போட்டு இதுக்கு மட்டும் ஓகே போட கூடாதா? இது போடு, ஓகே போடு. ஓகே.
இந்த மாறுவேட யுத்தி சரிதானா மூசா? தாத்தா, தீய சக்திகளோட செயல்கள் எல்லாமே தெய்வ திருவிளையாடல்கள் தான் நம்புற இந்த மக்களை அவங்க வழியில போய் தான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த மாறுவேடம் தேவைதான் தாத்தா. முள்ள முள்ளால தான் எடுக்கணும்.